நம்ம உடுமலைப்பேட்டையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பழைய ஃபேமஸான கல்யாண மண்டபம் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. ஸோ இந்த மண்டபத்து பேர் வந்து அண்ணா தேட்டர்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இது வந்து ஒரு சினிமா தேட்டர் இருந்தது. அதைத்தான் இப்போ கல்யாண மண்டபமாக மாற்றி இயங்கிட்டு வருதுங்க. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இளைமுத்தூர் போகிற வழியில் மலையாண்டி பட்டினம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தாங்க இந்த மண்டபம் வந்து அமைஞ்சிருக்குது. இதுதான் ஊர் அப்படின்னா இந்த ஊரை ஒட்டியே தாங்க இந்த மண்டபம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த ரோடு வந்து வடக்கபடி வந்து சக்கரமேல் போகிற ரோடுங்க. இது வந்துட்டு மண்டபத்துக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க. இந்த மண்டபத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே வந்து கடைகள் கட்டி விட்ருக்காங்க. ஸோ கடையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேணாலும் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாங்க. இந்த மண்டபத்தோட டோட்டல் லேண்ட் எக்ஸ்டென்ட் வந்து 1 ஏக்கர் 10 சென்ட்டுங்க. முன்னாடி இந்த இடத்துல செக்யூரிட்டி ரூம் இருக்குது. வாயு மூலையில் கரெக்டாக வாஸ்துப்படி வந்து ஜெனரேட்டர் ரூம் வச்சுருக்காங்க. பவர் சப்ளைக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு எதாவது கரண்ட்டே போச்சுனால இந்த ஜென்செட்டை வந்து இந்த மண்டபத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு வரவங்கள விசேஷத்துக்கு தங்கறதுக்கு வந்து ஒரு 15 ரூமில் இருக்கிற மாதிரி லாட்ஜ் ஒன்று கட்டி விட்ருக்காங்க. நல்லா புதுசாக கட்டின லாட்ஜ் தான். இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே இங்கே தங்க வச்சுக்கலாம். அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை ஒட்டின மாதிரியே அப்படியே வந்துட்டு பாத்ரூம் இருக்குது. மண்டபத்துக்கு முன்னாடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா ஓரளவுக்கு நல்லா ஒரு 50 கார்கள் நிறுத்துகிற அளவுக்கு வந்து முன்னாடி ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஒரு பந்திக்கு வந்து ஒரு 300 பேர் வந்து உள்ள உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையோட அடையாளமே இதுதானுங்க. ஆரம்ப காலத்துலேயே வந்து அண்ணா தேட்டர்னு சொன்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான சினிமா தேட்டராக இந்த ஒரு இடத்த தாங்க இன்றைக்கி மண்டபமாக மாற்றிருக்காங்க. அதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம மண்டபத்து மேலே லைன் கிராஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நல்லா ப்ளெயினான ஒரு பிளேஸ் தானுங்க இது வந்துட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து மண்டபத்தோட வடக்கு பகுதி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பில்டிங் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. எந்த ஒரு கிராக்கோ எதுவுமே கிடையாது. நல்லா பராமரித்து தான் வச்சுருக்காங்க. முன்னாடி நான் காமிச்ச அப்படியே எலிவேஷன் வேறு. இது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மழை தண்ணி போய் லாஸ்ட்டில் வந்து விளையிறதுக்கு வந்து பைப் செட்டப்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. மேலே எல்லாமே ஃபுல்லாகவே சிமெண்ட் ஷீட்டு தானுங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து ஆர்ஓ பிளான்ட் வச்சுருக்காங்க. சுத்திகரிக்கப்படும் குடிநீர் தானுங்க. மண்டபத்துக்கு வந்து ஜனமில் ஒரு போர் இருக்குது. இந்த போர் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதுவும் வந்துட்டு மண்டபம் முழுக்குமே கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா கூட செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. மண்டபத்தினுடைய கிழக்கு பகுதியில் வந்து இது வந்து ஸ்டோர் ரூமுங்க. கிழக்கு சைடில் இருக்குது. இது வந்து ஜலமூலையில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ். இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. இந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்க்குங்க, அண்டர் கிரவுண்ட் டேங்க் வச்சுருக்காங்க. வடக்கு சைட்லையும் தெற்கு சைட்லையும் இந்த மாதிரி மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த மண்டபத்தோட உள்பகுதி. மேலே பார்த்துக்கோங்க எல்லாமே ஃபால் சீலிங் எல்லாமே நல்லா டிசைன் பண்ணி பக்காவாக தான் வச்சுருக்காங்க. லைட்டிங் எல்லாம் போட்டால் சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸில் வந்து என்ன இப்போ இருக்குது அப்படின்னா ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு வந்து டாய்ஸுக்காக வந்து இப்போ வந்து ரெண்ட்டுக்காக விட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மணவரை. நாளைக்கு ஒரு மேரேஜெல்லாம் வைக்கும்போது மணவரை பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு நல்லா அகலமாக தான் இருக்குது. வெட்டிங் இதெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கும்போது கீழ்த்தளம் எல்லாமே வந்து சிமெண்ட்டு தரையாக இருக்குதுங்க. மேலே இருக்கக்கூடிய ஸ்டேஜ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. கிழமையில் நல்ல ஒரு லென்த்தான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் தானுங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் வைக்கும்போது இந்த டைனிங் ஹால் பக்கத்தில் வெளியே ஐஸ்கிரீமு பீடா ஸ்டாலு எல்லாமே போகிற அளவுக்கு வந்து நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது பாருங்கள். முன்னாடி வந்துட்டு இதுதானுங்க டைனிங் ஹால். ஸோ இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டாய்ஸ் கம்பெனி வந்து திங்ஸ் வைக்கிற வந்து ஸ்டோர் ரூமை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து குக் பண்ணக்கூடிய ஏரியா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் யூனிட் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து சமையல் பண்ணக்கூடிய இடம். அதுக்கு வந்து எக்ஸஸ் ஃபேன் வந்து வெளியில் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது அப்படியே வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கும் பாத்திரம் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு ரூம் 2 ரூம்கள் இருக்குதுங்க. டைனிங் ஹாலும் வந்து நல்ல பெரிய சைஸ். ஒரு 4 டேபிள் போட்டு நல்ல லென்த்தை போகிற அளவுக்கு நான் சொன்ன மாதிரி 300 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பெருசாக தனங்க இருக்குது. அப்படியே சாப்பிட்டு வந்து வெளியில் கையிலோட இங்கே பார்த்தீங்கன்னா பைப் செட்டப் வச்சுருக்காங்க. சவுத் சைட்லேயும் வந்து பில்டிங் பாருங்கள் நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு கிராக்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே நல்லா தான் பராமரித்து வச்சுருக்காங்க ஒரே மாதிரி. மண்டபத்தை சுற்றியுமே எதுவுமே மண் தரைகள் விடப்படலை. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரை தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான கல்யாண மண்டபம் பார்த்தோம். அதுவும் வந்து ஒரு 15 ரூமுகளில் உள்ள லார்ஜ் செட்டப்போட. ஸோ இந்த மண்டபத்தை வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு 75,000 அப்படிங்கிறது வந்து குறைந்த ஒரு வாடகைங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நல்லா பராமரித்து இன்னுமே நிறைய ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்தோம்னா ஒரு 1 லேக் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக கண்டிப்பாக வந்துட்டு இன்கம் பெற முடியும். உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் ஊரை ஒட்டி அமைஞ்ச இந்த ஒரு கல்யாண மண்டபத்தை நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு எங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.